வெற்றியின் சின்னம் விவசாயி, வெற்றியின் சின்னம் விவசாயி, நமது வேட்பாளர் கார்த்திகா, நமது வேட்பாளர் கார்த்திகா, நமது வேட்பாளர் கார்த்திகா, வெற்றியின் சின்னம் விவசாயி, வெற்றியின் சின்னம் விவசாயி, நமது கட்சி நாம் தமிழர், நமது கட்சி நாம் தமிழர், நமது கட்சி நாம் தமிழர், வெற்றியின் சின்னம் விவசாயி, வெற்றியின் சின்னம் விவசாயி, வெற்றி வேட்பாளர் கார்த்திகா, வெற்றி வேட்பாளர் கார்த்திகா, தரமான கல்விக்கு, தரமான கல்விக்கு, விவசாயி, தரமான மருத்துவத்திற்கு, விவசாயி, குடிநீருக்கு, விவசாயி, பட்டா கிடைக்க, விவசாயி சின்னம், வீடு கிடைக்க, விவசாயி சின்னம், தரமான கல்விக்கு, விவசாயி, தரமான மருத்துவத்திற்கு, விவசாயி, குடிநீருக்கு, விவசாயி, பட்டா கிடைக்க, விவசாயி, வீடு கிடைக்க, விவசாயி, விவசாயி அரசாங்க பணியாக, விவசாயி, ஆடு மாடு மேய்த்தல் அரசாங்க பணியாக, விவசாயி, மகளிருக்கு 50 விழுக்காடு விவசாயி, வாய்ப்பு கொடுங்க. விவசாயி, மாற்றத்திற்கு, விவசாயிக்கு, மக்களின் முன்னேற்றத்திற்கு, மக்களின் ஏற்றத்திற்கு, கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு விவசாயிக்கு, விவசாயி விவசாயி, விவசாயி எல்லாரும் எல்லாரும் இருங்க. தம்பி தம்பி போயிட்டு வாங்க பின்னாடி வாங்க தெளிவா தம்பி தம்பி வாங்க தம்பி வாங்க எல்லாரும் பின்னாடி வாங்க. இருக்கு இருக்கு அக்கா, தொகுதி முழுக்க தண்ணீர் பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் தீக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தூர்வாரினாலே, என் வீட்டில் கல்யாணம் நடக்குது, என் வீட்டில் ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா எனக்கு தண்ணி வேணா நான் என் ஊரில் தான் சொல்லணும். எங்கேயோ இருந்தாலும் நமக்கு தண்ணி வராது. எல்லாத்தையும் சரி செய்வோம். நீர்நிலைகளை தூர்வாருவோம். பாசனத்துக்கு வசதி. மக்கள் சொல்றது குடிக்க தண்ணி இல்ல, சோறாக்க தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, பட்டாவே இல்ல. கருணாநிதி ஆட்சி காலத்துல பட்டா வழங்கப்பட்ட மக்கள் இவங்க. ஐயா அவருடைய கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்துல பட்டா கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. நீங்க கோயில் நிலத்துல இருக்கிறீங்க அப்படின்னு. ஐயா கருணாநிதி எப்படி பட்டா கொடுத்தாரு? ஐயா ஸ்டாலின் எதற்காக எதுக்கு பட்டா கேன்சல் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான தேவை இருக்குல்ல. அந்த கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் பாப்பா கோயில்ல பட்டா கொடுத்தாரு. பட்டா மட்டும் தான் இருக்கு, பட்டாக்கான நிலம் இல்ல. இந்த மக்களுக்கு அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையா இருக்கு, உறைவிடம் பிரச்சனையா இருக்கு, ஓலை குடிசையில தான் வாழ்றாங்க. 50 வருஷத்துக்கு மேல வாழ்றாங்க, பட்டா இல்லாம இருக்கிறாங்க. பட்டா இருந்தா தாங்க வீடு கட்டும் திட்டம் வரும். 7 நாள் எடுத்தாங்க வீடு நீங்க பட்டா இருந்தாலும் எங்களுக்கு கொடுப்பேன், உங்களுக்கு வீடு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வீட்டுல ரேஷன் கடை இருக்கு, வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு, வரி செலுத்துறாங்க, மின்சார வரி இருக்கு, குடிநீர் வரி செலுத்துறாங்க, ரோடு போட்டு கொடுத்துருக்கு. ஆமா ரோடு இருக்கு. பட்டா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா 35,000 கட்ட சொல்லி. ஆமா 50 எல்லாம் நாங்க தான் காரைக்குடி தொகுதி வரை, நீங்க காரைக்குடில நீங்க வந்துட்டீங்க. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. உங்க பேரு என்ன? தெரசாநாதன். ஓகே, நீங்கப்பா? ஸ்டீஃபன். ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எங்க இதுக்கு வந்தீங்களா? குட் ஃப்ரைடேக்கு வந்தீங்களா? வேளாங்கண்ணிக்கா? சரி 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 சரி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. அக்கா வணக்கம், நாம் தமிழர் கட்சியில வரேன். நான் தான் இந்த முறை போட்டியிடுறேன். விவசாயத்துக்கு வாக்களிங்க. சரியா? வணக்கம், நாம் தமிழர் கட்சியில வரேன். நான் தான் இந்த முறை போட்டியிடுறேன். விவசாயத்துக்கு வாக்களிங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம், நாம் தமிழர் கட்சியில விவசாய சின்னம் மறக்காம வாக்களிங்க. நம் மண்ணையும் மக்களையும் காக்க குடிநீர் தடையின்றி கிடைக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் விவசாயி. தரமான நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரேன். நான் தான் இந்த முறை போட்டியிடுறேன். விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. தரமான மருத்துவம்
கிடைக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் விவசாயி விவசாயி விவசாயி. இதோ சீமானின் தங்கை உங்கள் வீட்டு மகள். இதோ உங்கள் வீட்டின் தேவி வந்து பாட்டிமா விவசாய சேர்ந்துக்கு வாக்களிங்க. நாம் தமிழர் கட்சி புடிங்க வேட்பாளர் வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் தங்கை அக்காக்களே. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மகேஷ் வணக்கம். நாம் தமிழர் கட்சி இருந்து வரேன். சரியா? விவசாய சேர்ந்துக்கு ஓட்டு போடுங்க. விஜய் கேலண்டர் எல்லாம் வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் நல்லது நடக்குன்னா விவசாய சேர்ந்துக்கு வாக்களிங்க. வரேன்ப்பா. அண்ணா வணக்கம். நாம் தமிழர் கட்சி இருந்து வரேன். நான் தான் இந்த முறை போட்டிடுறேன். விவசாய சேர்ந்துக்கு வாக்களிங்க. வணக்கம். நாம் தமிழர் கட்சி இருந்து வரோம். விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. சீமான் அண்ணன் சின்னம். விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. இந்த முறை மாத்தி போடுங்க. திமுக போதும் அதிமுக போதும். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. சரி பிடிங்க. என்னமோ சொல்ல கம்யூனிஸ்ட் இருக்கீங்களா? இந்த முறை மாத்தி போடுங்க. இது சீமான் அண்ணன் கட்சி. மாத்தி போடுங்க. வருஷமா அவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க. எதுவுமே நமக்கு செய்யல. அக்கா வணக்கம். நாம் தமிழர் கட்சி இருந்து வரேன். சீமான் அண்ணன் கட்சி. வாய்ப்பு கொடுங்க. ஏற்கலப்பையோட விவசாயி இருக்கும். இந்த சின்னத்துக்கு வாக்களிங்க. சரியா? மகிழ்ச்சி. அண்ணா வணக்கம். அக்கா வணக்கம். அம்மா வணக்கம். நாம் தமிழர் கட்சி இருந்து வரோம். சீமான் அண்ணன் கட்சி. ஏற்கலப்பையோட விவசாயி. சரியா? ஏற்கலப்பையோட விவசாயி நிப்பா. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வர்றான். சரியா? அந்த தொகுதியோட குடிநீர் பிரச்சனை தீர்க்க வரான்னு நினைச்சு வாக்களிங்க. உறுதியா செய்யறோம். வாய்ப்பு கொடுங்க.